6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை, இதோட சிறப்புகள் என்ன சார்? அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெண் சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வேல் கூட்டமாக இருந்து பின்னாளிலே முருகன் வள்ளி தெய்வானையோடு கூடியிருக்கக்கூடிய திருமண கோலத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அற்புத தலமாக விளங்குவது சோலைமலை என்று அழைக்கப்படக்கூடிய பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலை என்பதற்கே பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கினியர் அப்படின்னு ஒரு உரையாசிரியர், அவர் என்ன சொல்கிறார்னா, பழம் முற்றிய சோலை என்பதனால் அது பழமுதிர் சோலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, பழம் உதிரக்கூடிய சோலை என்பதனால் அது பழமுதிர் சோலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, ஞான பழத்திற்காக ஏங்கியவன் ஞான பழமாகவே வந்து நின்ற தலமாதலால் இது பழம் முற்றிய சோலை பழமுதிர் சோலையாக மாறியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதில் அங்கே கள்ளழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலுடைய சொரூபத்தோடு சேர்த்த அழகின் வடிவமாக முருகன் இருப்பார். மாமனும் மருமகனும் ஒரே இடத்துல இருக்கிறது பழமுதிர் சோலையில் தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தேவி பாகவதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. சுந்தரவள்ளி அமுதவள்ளி, அதாவது வள்ளி தெய்வானையினுடைய முற்பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுந்தரவள்ளியும் அமுதவள்ளியும் எப்படி பிறந்தார்கள் அப்படின்னு கேட்குறப்ப, மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட, இப்படி எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆனந்த நடராஜனுடைய தாண்டவத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமாலுடைய கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் வந்ததாம். அது பூமியில் விழுந்து பெண்ணாக பிறந்தது. அதுதான் அமுதவள்ளி என்றும் சுந்தரவள்ளி என்றும் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்லுது. இவ்வாறாக திருமாலின் மகள்களாக அடையாளப்படுத்தக்கூடிய அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியுமாக 2 பேரும் சேர்ந்து அப்பா வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், மகள்கள் வந்து திருமணமானதுக்கப்புறம் அந்த மறு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி முருகன் மறு வீட்டுக்கு சென்ற திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலைமலை தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு ஔவையினுடைய அகந்தையை அகற்றிய அற்புதமான திருத்தலம். தமிழ் பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஔவைக்கு நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துருச்சு. ஆணவம் வந்தால் முருகன் சும்மா இருப்பானா? ஏன்னா ஆணவத்தை அழிக்கக்கூடியவன் முருகன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஔவை வருகிறாள். ரொம்ப பிரயாண களைப்பிலிருந்து வருகிறாள். வரவளுக்கு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது. மேலாப்பில் பார்க்குறா, நாவல் மரங்கள் அதிகமாக இருக்கு. மேலே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சின்ன பையன்கிட்ட சொல்கிறா, அப்படியே அந்த மரத்தை உழுப்புனா கொஞ்சம் நாவல் பழங்கள் கிடைக்கும், கொஞ்சம் கொடுப்பா தம்பி அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், என்ன பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறான். இது என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம், சரி சுடாத பழத்தையே போடு அப்படிங்கிறாள் அவ. இப்படி ஔவை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறுவன் அந்த மரத்தை உழுப்புகிறான். கீழே உதிர்ந்திருக்கக்கூடிய நாவல் பழங்களை எல்லாம் ஔவை எடுக்கிறாள். எடுத்து பார்க்குறப்ப தூசி ஒட்டி இருக்கும் இல்லையா, மண் ஒட்டி இருக்கும்ல, அதுக்காக ஊதுகிறாள். உடனே அந்த சிறுவன் கேட்குறான், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்ட உடனே ஔவை புரிந்து கொள்கிறாள், இந்த சிறுவன் சிறுவனாக இருக்க முடியாது, இவன் சுப்பிரமணியனாகத்தான் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறா. அப்போ தான் ஒரு பாட்டு எழுதி வைக்கிறா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி கதலி தண்டுக்கு நானும்னு எழுதுறேன். அதாவது ஒரு பெரிய கருங்காலி மரத்தை கோடாரி வெட்டணும்னா உடனே வெட்டிடும். அதுவே கதலி அப்படின்னு சொன்னால் வாழை மரம், வாழை மரத்தை அவ்வளோ ஈஸியாக கோடாரி வந்து வெட்டாது. அது மாதிரி கானகத்தில், அந்த கானகம் அப்படின்னா காட்டுப்பகுதியில் காரருமை மேற்கின்ற சிறுவனுக்கு நான் தோற்று போயிட்டேனே, ஈரரவு தூங்காது என் கண்ணுன்னு எழுதுறா. இதை நினச்சி எனக்கு தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக ஔவையினுடைய ஆணவத்தை அழித்த திருத்தலமாக சிறப்பாக கொண்டாடப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய நாவல் மரத்திற்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாவல் மரங்கள் ஆடி ஆவணியில் வந்து அந்த பழங்களை வைக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாவல் மரம் மட்டும் ஐப்பசியில், அதாவது முருகப்பெருமானுக்கு உரியதாக கருதப்படக்கூடிய இந்த சஷ்டி நேரத்தில் பழங்கள் வைக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் பழமுதிர் சோலை. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் தம்பதி சகிதமாக இருக்கிறார் இல்லையா, திருமணம் நடக்கலை, இல்லை திருமணம் நடந்து எங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்குது,
இல்லை விவாகரத்துக்கு நாங்கள் கோர்ட்டுப்படி ஏறி இறங்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கட்டாயமாக போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் பழமுதிர்ச்சோலை. இதில் இன்னொரு சிறப்பு, ஆரம்பத்தில் இது வேல்கோட்டமாகத்தான் இருந்தது, பின்னாளில் மூவரும் இருக்கக்கூடிய அளவுக்கான சிலை ரூபங்களாக வந்திருக்கு. வலப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தக விநாயகர்னு இருப்பாருங்க. யாரெல்லாம் கலைத்துறையில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? அந்த வித்தக விநாயகரை தான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று, அந்த நூபுர கங்கை இருக்கு இல்லையா, அதாவது சிலம்பாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூபுர கங்கைக்கு கீழே இருந்து எழில் கொஞ்சக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது, அழகு பொருந்திய திருத்தலமாக இருக்கிறது பழமுதிர்ச்சோலை. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். எப்பெல்லாம் மனசுக்கு சங்கடமாக இருக்கோ, முருகா என் வாழ்க்கையில் இனிமையே இல்லாமல் இருக்கே, எனக்குன்னு நீ கருணை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி பழமுதிர்ச்சோலை முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் போதுங்க, நம்ம நினச்சதை விடவும் அதிகமாக கொடுப்பான் முருகன். நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், அவன் கொடுத்தது ஒன்றா இருக்கும். நினச்சது கிடச்சிருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருப்போமான்னு தெரியாது, ஆனால் முருகன் கொடுக்கறது எப்போவுமே உயர்வானதாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் போகலை அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது பழமுதிர்ச்சோலை சென்றால் வாழ்வில் என்றும் இனிமை இருக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ரொம்பவே சிறப்பாக நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுபடை வீட்டினுடைய ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் அறுபடை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை நம்ம முருகப்பெருமான் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.